வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான கீரை ரெசிபி தான். பொன்னாங்கண்ணி கீரை முட்டை பொரியல் தாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரைய எங்க ஊர்ல ஒரு அண்ணா அவங்க தோட்டத்துல போட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட தான் வாங்குனோம். இந்த கீரை நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உடல் சூட்டை குறைக்கும், கண் பார்வைக்கு நல்லது. இந்த கீரைய நல்லா சுத்தம் பண்ணி குட்டி குட்டியா நறுக்கிட்டேன். இந்த கீரை முட்டை பொரியலுக்கு வெங்காயம், வத்தல், கடுகு இது மட்டுமே போதுங்க. இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதா நறுக்கி ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சோண்டி கடுகு, வரமிளகா, பல்லாரி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த வதக்குன ஸ்மெல் வர ஆரம்பிச்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரைய அதுல போடணுங்க. அப்புறம் இதுக்கு தீ ரொம்ப வேண்டாங்க. ஸோ அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கு கொஞ்சோண்டி உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததா ஒரு கரண்டிய எடுத்து நல்லா கிண்டி விடணுங்க. அது ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் அப்படியே வதங்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தோனே முட்டைய உடைச்சு ஊத்தணுங்க. நான் எங்களுக்கு 4 பேருக்கு வேணும். அதனால 4 முட்டைய உடைச்சு ஊத்துனேங்க. இத நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா, அந்த கீரையோட அந்த முட்டை ஸ்மெல் வர்றது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதோட வாசனை நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை முட்டை பொரியல் ரெடி. நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த மாதிரி கீரைய செஞ்சு குடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.